கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும். விலகி ஒன்றா நீங்கள் இங்கே இருக்க முடியாது, வாழவே முடியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நீங்கள் உங்கள் வயிற்றில் வச்சுருந்த ஒன்றை வெளியே கட்டி வச்சுட்டு அதை கூட இருக்க முடியாது, நாத்தடிக்கும். என்னை கூட இருந்த எங்கள் அப்பா செத்து போயிட்டார், வச்சில்லை நான். ஏன்? துர்நாற்றம் வீசும். அதனால் கூட்டத்தோடலாம் இருக்க மாட்டலாம் சொல்லக்கூடாது. ஏன்? எப்போ யார் எப்படி வாங்குன்னு யாருக்கு தெரியாது. அதுமாதிரி நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா மட்டும் வாழ்ந்துருவீங்களா? தனியாக இருந்துருவீங்களா? காற்று இல்லாமல் எவனா வாழ முடியுமா? அதுமாதிரி எங்கே தனியாக இருக்கிறான்? இல்லை, சுவாசத்தோட பின்னின்னு தானே இருக்கிறான். அப்புறமா எங்கே? காற்று எல்லாரோட லீடு இருக்குது. இப்போ நான் சுவாசிக்கிறேன், நீங்கள் சுவாசிக்கிறீங்க, எல்லோரும் சுவாசிக்கிறேன், எல்லோரும் ஒரே காற்று தானே சுவாசிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது தானே. அப்படிலாம் கிடையாது. கூட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் தனியாக அதுதான். உங்களை மாதிரி ஒருத்தர் நீங்கள் இல்லை. அதனால் கூட்டத்தை விட்டு ஓட்டிட முடியுமா? தனியாக இருக்கணும். கூட்டமான நிலை சரி இருக்காது, அவங்க அதிர்வுகள்லாம் சரி இருக்காது, அதனால் நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. எங்கே வேணாலும் போய் உங்களை தனித்துவத்தோடு வச்சுருக்கிறது தான் உங்கள் புத்திசாலித்தனம். ஆனால் சராசரியாக ஒரு மனுஷன் கூட்டத்தோடு போய் கூட்டம் செய்து அதை கூட தான் செய்கிறான். ஜாதி கூட்டமாக மாறுறான், மத கூட்டமாக மாறுறான், மொழி கூட்டமாக மாறுறான், இந்த மாதிரி நாட்டு கூட்டமாக மாறுறான், கலரில் ஒரு கூட்டமாக மாறுவான், ஒரு ஸ்கின் டோன் இருக்குதுல்ல அது மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி மாறுறான். கூட்டத்தோடு இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கருதி தனித்துவம் புரிந்தவன் கூட்டத்தோடவே இருந்துக்கின்னு தனியாக தான் இருப்பான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அதனால் புத்திமதி சொல்கிறவங்க அவங்களுக்கு ஏற்றபடி அவங்க அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியலன்றதுக்காக விலகி போடிருக்கலாம். அது அவர் இஷ்டம், அது அவருடைய இயல்பு. அவருக்கு அது முடியல, எனக்கு முடியும்னா நான் மார்க்கெட்டில் கடவுள் நினைக்கக்கூடாதா என்ன? நினைக்கலாம், அப்படி தானே. கக்கபுரத்தில் கடவுள் நினைக்கக்கூடாதா என்ன? எங்கே வேணா நினைக்கலாம், அது ஏன் இஷ்டம் தானே. அதனால் நான் எதை கூடவும் இருப்பேன், ஆனால் நான் விலகி இருப்பேன். தோப்பில் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். தாயா பிள்ளையாக இருந்தாலும் வாய் உயரம் வேறு தான். எனக்கு புரிஞ்சிச்சேன்னா எங்கள் அம்மா எனக்கு நல்லவோ, ஆனால் எல்லாம் கிடையாது, எனக்கு நான் தான், எல்லோரும் ஒரு அளவு தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா யாரை கூடவும் வாழலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லார் கூடவும் இருக்கணும், ஆனால் தனித்துவத்தோடு இருக்கணும். தனித்து வாழ முடியவே முடியாது. இதெல்லாம் கோர்ஸாகவே வச்சு நடத்துகிறேன் நான். ஒரு மனுஷன் தனியாகலாம் வாழ முடியாது. 40 நாள் கோர்ஸ்க்கு வந்தீங்கன்னா அதில் தெளிவாகவே சொல்லி வச்சுருப்பேன், இப்படிலாம் இருக்கலாம், இப்படிலாம் இருக்க முடியும், இப்படிலாம் இருக்க முடியாது. எந்த சாமியாரும் அப்படிலாம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கூட்டத்தோடு இருக்கக்கூடாதுன்னு புத்திமதி கேட்டு இருக்கணும்னா அது உங்கள் இஷ்டம். என்னால் தாங்க முடியல, கூட்டத்தோடு என்னால் இருக்க முடியாது, கூட்ட மன்னனோட போய் நான் சேர்ந்துட்டேன்னா நானும் கூட்டமாக மாறிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது எங்கே பிரச்சனை? உங்கள் பிரச்சனை. என்னோடது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூட்டத்தோடு எந்த கூட்டத்தோடு இருந்தாலும் நீங்கள் தனித்து இருக்க முடியும். யாரை கூட இருந்தாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் தனித்து. குருவும் சில்டனமாக இருந்தாலும் 2 பேரும் தனித்தனி. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கூடலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கூட தான் இருப்பேன், ஆனால் தனியாக தான் இருப்பேன். என்னை கடவுள் அப்படி தான் செஞ்சார், உங்களே அப்படி தான் செஞ்சுக்கிறார். உங்களை மாதிரி யாருன்னா பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் தனித்துவத்தோடு தானே இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை? உங்களுக்கு எல்லா கூட இருக்க வேண்டியது தானே. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ எல்லா கூட்டத்தோடும் இருங்க, ஆனால் உங்கள் தனித்துவத்தை கவனிச்சபடி இருங்க. நீங்களாகவே இருங்க. கூட்டத்தோடு மாறிட்டீங்கன்னா உங்களை காணாமல் பண்ணுறோங்க. அது குற்றம் உங்களுது இல்லையான்னு கேட்குறேன். அதனால் நீங்கள் ஜாலம் காட்டுறவரா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறவரா, நீங்கள் கொண்டாடுறவரா, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.